ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தரா ஷியாம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சகாயராஜ். சார், வர எம்பி தேர்தலில் வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, திமுகவுக்கு எகெயின்ஸ்டா 3 அணிகள் இருக்கிறதாக தொடர்ச்சியா பேசப்படுறாங்க. அதை வந்து பிஜேபியும் ஒரு தனி அணியா வந்து ஒரு ஒரு பலமான அணியா வந்து தொடர்ச்சியா பிஜேபி தரப்புல வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே கள யதார்த்தம் அப்படிங்கிறது என்ன சார்? திமுக தலைமையிலான கூட்டணி சேதாரம் இல்லை, அது பார்த்தாலே தெரிகிறது. கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. நாளை வந்து முதலமைச்சர் ஸ்பெயினிலிருந்து திரும்புகிறார். அதற்கடுத்த போல் மல்லிகார்ஜுன கார்கே வந்தவுடன் முதலில் காங்கிரசுக்கு, பிறகு பிற கட்சிகளுக்கு அல்லது பிற கட்சிகளுக்கும் முதலில் ஒதுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் போகாது. அதற்கு முன்னதாகவே வந்து இந்த தொகுதிகள் இத்தனை பேருக்கு என்று முடிவடைந்துவிடும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அண்ணாமலை இன்றைக்கு கொடுத்திருக்கிற பேட்டி, அதாவது ஆங்கில பத்திரிகைகள் கொடுத்திருக்கிற பேட்டியை வைத்து பார்க்கும்போது அவர்களுடன் இருக்க போவது என்பது சிறிய கட்சிகள் தான். அது போக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள். திரு டிடிவி தினகரன் அவர்கள் சில விருப்ப தொகுதிகளை கேட்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் கேட்டிருப்பார்கள். ஆனால் ஓபிஎஸ் வந்து நாங்கள் இரட்டையில் தான் நிற்போம் என்று அடித்து கூறுகிறார். அந்த மர்மம் எனக்கு உண்மையிலேயே புரியல, அது எப்படி நிற்க போறாங்கன்னு. ஆக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது ஜான் பாண்டியன் மற்றும் ஏசி சண்முகம், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் இவர்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போதே வந்து சில இடங்களில் தமாகவினர் வந்து அதிமுகவினருடன் கூட்டு என்பது போல வந்து போஸ்டர்கள் தென்படுகின்றன. எடப்பாடி பழனிசாமி படம் மற்றும் வாசன் படம் ஆகியவற்றை எல்லாம் சேர்த்து அந்த போஸ்டர்கள் வந்து ஆங்காங்கே தென்படுகின்றன. பாமக நேற்றைக்கு வந்து தைலாபுரத்திலே சி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார். நிச்சயமாக கூட்டணி தான். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் வந்து தலைவர்கள் வேற என்ன பேச போறாங்க. எனவே அதிமுக கூட்டணியில் பாமக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது. பாமக வந்தால் தேமுதிகவும் வாசன் அவர்களின் தமாகவும் அதில் இணையும். கமல் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதுதான் உண்மையில் நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு தொகுதி தருவதாக மட்டும்தான் ஏற்பாடு. அதுவும் காங்கிரஸ் விருப்ப தொகுதியில் இருந்துதான். கமல் 2 தொகுதி கேட்கிறார். எனவே கடைசி நேரத்தில் கமலும் கூட அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு எதிராக நீங்கள் சொல்வது போல 2 அல்லது 3 அணிகள். பொதுவாகவே வந்து 3வது அணி வந்தா 4வது அணி வந்துடும். ஏன்னா 3வது அணியில இடம் இல்லாதவங்க எல்லாம் கட்சியை கலைச்சிட்டா போக முடியும். அவங்க இன்னொரு அணியை அமைச்சு போட்டியிடத்தான் செய்வாங்க. எனவே அது அப்படித்தான் அமையும். 4 அணிகள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஓரளவுக்கு ஓட்டு வங்கி உள்ள 3 அணிகள், அதாவது திமுக மற்றும் 2 அணிகள். பாஜக தரப்புல இருந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் பேசப்பட்டுட்டே இருக்கு தேர்தலை ஒட்டி. அது வந்து உண்மையிலேயே உண்மையா? இல்ல வந்து பாஜக வந்து எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து மத்தியில இருந்து ஒரு சாத்தியத்தை பண்ணிடும்னு நினைக்கிறாங்களா? அது வாய்ப்பு இருக்கா? அழுத்தம் கொடுப்பதற்கு அதிமுக அயன் பாக்ஸா என்ன? எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க அந்த பழைய நிலைமையில இருந்து மாற மாட்டாங்க. காரணம் என்னன்னா 2026 தேர்தலில் யாரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது தான். அப்ப அண்ணாமலை தான் என்று அடித்து கூறுகிறார். பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி என்றும் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை பேட்டியில் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, ஆனா பாரதிய ஜனதா ஆட்சி தான், முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டியது மேலிடம், இப்படியாக சொல்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களும் முதலமைச்சர் முகமாக முன்னிறுத்தப்படலாம் என்கிற வதந்தி இருக்கிறது. அது உண்மையும் கூட. அப்படியான சூழ்நிலையில் முதலமைச்சர் முகமாக எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் அதிமுக. நிர்மலா சீதாராமனோ அண்ணாமலையோ முதலமைச்சர் முகம் என்றால் அது இந்த கன்னித்தீவு கதையில் வருகிற சிந்து பார்த்து தோளில் ஏறி உட்கார்ந்து இருக்கிற கிழவன் கதையெல்லாம் ஆயிரும். அது கிழவனை இறக்கவே முடியாது. அப்புறம் பொதுவாக மாநில கட்சிகள் அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்காது. எல்லா மாநில கட்சியும். இப்ப சமாஜ்வாதி வந்து உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் முதலமைச்சர், அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் முதல்வர்னு சொல்லி பார்க்கட்டும், காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க. மாநில கட்சிகள் எப்போதுமே வந்து தங்களது அரசியலைத்தான் பிரதானமாக முன்னிறுத்துவார்கள். அது அடுத்த தேர்தலுக்கும் சேர்த்து தான் எப்போதுமே. முதலமைச்சர் ஆசை அல்லது கனவு திட்டம் என்று தெரிந்தாலே அவ்வளவுதான், கூட்டணி அம்பேல். ஆட்சியில பங்கு கேட்டா மரத்துல போய் தொங்குங்கிற கதை தான். ஒரு நாள் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனவே வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாலும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வரவே வராது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இப்போ வந்து நீங்க சொன்னதுலயே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை இப்ப இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் வந்து ஏன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு விவாதமா ஒரு ஒரு ரூமர் இல்லாம ஒரு யதார்த்தமான கள சூழல்ல கூட அப்படி தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே இருக்கு. நிர்மலா சீதாராமனுக்கு வந்து அண்ணாமலையை விட ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி, அதாவது கட்சிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தொடர்ச்சியா காமிக்கப்பட்டுட்டே இருக்கு. அதே சமயத்துல அண்ணாமலை ஒரு பக்கம் நான் தான் ஒரு பிஜேபியை வளர்த்திருக்கேன், ஒரு கிரௌட காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை காமிச்சிட்டே இருக்காரு. உண்மையிலேயே என்ன சார் அங்க நிலவரம் கட்சிக்கு உள்ள பிஜேபியில? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு அவரது பேட்டி விரிவாக வெளிவந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிறுவனத்தின் தலைமை செய்தி ஆசிரியர் அவர் அளவிலே அந்த பேட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பத்திரிகை பேட்டிகளுக்கு நான் எப்போதுமே முக்கியத்துவம் தருவேன். ஏனென்றால் எல்லா தலைவர்களும் பிரிண்ட் மீடியா என்றால் மிகவும் கேர்ஃபுல்லாகத்தான் வார்த்தைகளை போடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல தலைவர்கள் பிரசுரம் ஆவதற்கு முன்னால் கேள்வியும் பதிலையும் வாங்கி பார்த்து விட்டு தான் கொடுப்பார்கள். காரணம், தேர்தல் நேரம் தவறான வார்த்தைகள் வந்து விட்டால் பெரிய குழப்பங்கள் வந்துவிடும், ஜாக்கிரதையா இருப்பார்கள். எனவே அண்ணாமலை கூறியிருப்பதே 100% நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரோடு மேப்பின் படி பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்ப்பது எனது பணி, முதலமைச்சர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது மேலிடத்தின் முடிவு என்கிற ரீதியில் தான் அந்த பேட்டியில் கருத்து இருக்கிறது. அப்படி என்றால் நிர்மலா சீதாராமன் வரலாம் என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கும் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஜகக்குள்ள பார்ப்பனர் அல்லாதார் ஒரு லாபி, ஒரு சண்டை ஒரு போயிட்டே இருக்கிறது வந்து தொடர்ச்சியா பத்திரிகைகள் வாயிலாகவும் வருது, ஒரு நேரடியான சண்டையாவே இருந்துச்சு. இது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இல்ல, இது வந்து திருப்பியும் வந்து ஒரு பார்ப்பன தலைமை தான் பாஜக தமிழ்நாட்டுல இயங்கும், அவங்க கீழே தான் இயங்கும் அப்படின்னு பிக்ஸ் பண்ற இடமா சார் இது? அப்படி சொல்ல முடியாது. காரணம், பாரதிய ஜனதா உள்ளும்புறமும் எனக்கும் நன்றாக தெரியும். 2009 காலகட்டத்தில் அவங்களுக்கு வெப் கேம்பெயின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் கமலாலயத்திலே எனக்கு அலுவலகம் அறைகள்லாம் இருந்தது. அவர்களோட ஒரே நாடு பத்திரிகையை வந்து வார வடிவில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். எனவே அந்த அந்த மூமெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து வாரத்துக்கு சில நாட்கள் வந்து டெல்லியிலிருந்து இந்த கான்ஃபரன்ஸ் கால், வார் ரூம் கான்ஃபரன்ஸ் காலில் நான் பங்கெடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ பார்ப்பனர் அல்லாதவர் அப்படி பாரதிய ஜனதாவை பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து சந்திரபோஸ் வந்து முக்குளத்தூரை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர். முதல் எம்எல்ஏ 96 வேலாயுத நாயர். அவர் பிராமணர் கிடையாது, பத்மநாபபுரம் தொகுதியில. அப்படி பார்க்க முடியாது. பொதுவாக வட இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த முத்திரை இங்க விழுது. வட இந்தியால பிராமணர்களின் சதவீதமும் 15% இருக்கும். தமிழ்நாடு மாதிரி குறைந்த சதவீதம் கிடையாது. எனவே நமக்கு இயல்பாக அப்படி தோன்றுகிறது. மற்றபடி பாரதிய ஜனதாவை பிராமண கட்சின்னு நான் அப்படி பார்ப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நரேந்திர மோடியே ஓபிசி தானே, அப்படி இல்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் மோர் அக்செப்டபிள் ஃபேஸாக இருக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கும். இன்னொன்று, எப்படினாலும் அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தேவை என்று அவர்கள் உணர்வார்கள். 2024 இல்லை. ஆனால் மோடி என்ன சொல்றாரு, நாங்கள் 370 இடத்துல ஜெயிப்போம். இப்போ அதிமுக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணியை பற்றி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. 370 இடத்துல நாங்கள் ஜெயிப்போம், என்டிஏ வந்து 400 இடங்கள்ல ஜெயிக்கும்ன்றாரு. 370 இடத்துல பிஜேபியே தனியா ஜெயிக்கும்ன்றாரு. அப்படின்னா கூட்டணி கட்சிக்கே 30 இடம் தானே அவரே கொடுக்குறாரு மனதளவுல. அப்போ அதிமுக இடமே இல்லையே. எத்தனை கூட்டணி கட்சி இருக்கு என்டிஏல? அது 20-25 இருக்க வதவதன்னு. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தே 30 தான் அவர் கொடுக்குறாரு கிரெடிட்டே. அதாவது பேச்சளவுல உண்மையில என்ன கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக கூட்டணி தேவை என்கிற மாதிரி 2024 ரிசல்ட் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க. 370 300 எல்லாம் அடிச்சு விட வேண்டியதுதான். நம்ம கற்பனையில சொல்றதுதான். 1000 வருஷத்துக்கான அஸ்திவாரத்தை நாங்க போட போறோம்ன்றாரு. 5 வருஷத்துக்கு தான் தேர்தல் அறிக்கையே போடுவாங்க. பிரதமர் வந்து 1000 வருஷத்துக்கு அஸ்திவாரம்னா அது என்ன அர்த்தம்? அப்ப ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டிடுவாங்களா? 1000 வருஷம் யாரு வாழ போறா? முதல்ல அதெல்லாம் வந்து பெரிய ரோமானிய சாம்ராஜ்யம், பெரிய பெரிய முகலாய சாம்ராஜ்யம் எல்லாமே 100 200 வருஷம் 500 வருஷம் கூட தாண்டலையே. 1000 வருஷத்துக்கு எப்படி அஸ்திவாரம் போட முடியும்? ஆனா அவருடைய இறுதி உரையில அப்படித்தான் சொல்றாரு. இந்த நடப்பு கூட்டத்தொடர் வந்து அவருக்கு நிறைவு உரையில அவர் அதை தான் சொல்றாரு. 370 400 1000 3 ஃபிகர் கொடுத்திருக்காரு. அப்படி என்றால் 2024 அவங்க எதிர்பார்க்கிறபடி அமையலன்னு வச்சுக்கோ. போன தடவை 303 300ன்னு வைங்களேன். 50 குறைஞ்சா கூட 250 எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சிடும். 50 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 2026 காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. இப்ப காம்ப்ரமைஸ்க்கு வரும்போது அண்ணாமலையும்
எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அணியில இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஓட்டு வங்கி, ஒரே இனம், பலதரப்பட்ட சிக்கல்கள் அதுல இருக்கு. எனவே அதுக்கு ஒரு இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் பிளான் பியா வந்து அவங்க நிர்மலா சீதாராமனை தயார் பண்றாங்கன்னு என்னோட யூகம் அது. திமுக கூட்டணியிலேயே பாத்தீங்க அப்படின்னா இப்ப விசிக வந்து ஒரு வெற்றிகரமான மாநாட்டை வந்து அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பலத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப அடுத்தடுத்து வந்து திமுக கூட்டணியில ஓட் ஷேரிங்ல வந்து ஏதாவது திமுக கூட்டணியில வந்து இந்த சீட் ஷேரிங்ல சிக்கல்கள் இருக்கும். விசிகே வந்து அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துட்டே இருக்கு. பத்திரிகைகள் வந்து ஒரு சோசியல் மீடியாக்கள் விவாதமா இருக்கு. உண்மையிலேயே திமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்ப பலமா இருக்கா சார்? திமுக கூட்டணி பழைய கூட்டணி அப்படியே தாங்க இருக்கு. அதுல வந்து சீட் ஷேரிங் ப்ராப்ளமே வராது. என்ன காரணம்னா நடக்க போது பாராளுமன்ற தேர்தல். நீங்க 2 கொடுக்குற இடத்துல வேணா 3 வேணா கேட்கலாம். 2 கொடுக்குற இடத்துல 6 கேட்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கட்சி போன தடவை என்ன கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதுதான் கிடைக்கும். அதுக்கு மேல எல்லாம் கிடைக்காது. ஒரு சீட்டு குறையா தான் கிடைக்கும். புதிய கட்சி திடீர்னு கமலுக்கு கொடுக்கணும், அது எங்க ஷேர்ல இருந்து கொடுக்காதீங்க, நீங்க கொடுங்கன்னு காங்கிரஸ் கட்சி திமுக சொன்னா சரி பரவாயில்லன்னு கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா திமுகவுக்குமே 2026 முக்கியமான தேர்தல். இப்ப 2024 எவ்வளவுதான் திமுக ஜெயிச்சாலும் 40க்கு 40 சொல்றாங்க. சரி 30 ஜெயிக்கிறதா வைங்க. 30 ஜெயிச்சாலும் வந்து மத்திய அமைச்சரவையில தானே பங்கு வைக்க முடியும். பிரதம மந்திரி ஆக முடியாதுல்ல. நம்பர் 1 ஸ்லாட் கிடையாது. தமிழ்நாடு அப்படி இல்ல. முதல் மந்திரி ஆகிறது நம்பர் 1 ஸ்லாட். எனவே 2026 மனசுல வச்சுட்டு தான் 2024 காய் நகர்த்துவாங்க. அதனால விசிகாவுமே அதை விட்டு வெளியில வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2026 ஒரு சில எம்எல்ஏக்கள் தேவை, அங்கீகாரம் தேவை, கட்சிக்கு நிரந்தர சின்னம் தேவை. அப்படி என்றால் அதற்கான வழி என்பது 2024 ஓட்டு வங்கி கொஞ்சம் அதிகபட்ச ஓட்டு வாங்குவது, 2026 அதிக சீட்டுகள் வாங்குவது, இப்படித்தானே போவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நிரந்தர சின்னம் இருக்கு, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா விசிகாவுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, மதிமுகவுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எனவே யாருமே வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து தேர்தல் ப்ரீ போல் போஸ்ட் போல் அனாலிசிஸ் வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க. முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்க சார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இந்த விஜயோடைய ரோல் வந்து தமிழ்நாட்டுல எந்த 2026 எலெக்ஷன்ல அவர் நிக்கிறதா உறுதியா சொல்லிட்டாரு. அவர் அறிக்கையிலே சொல்லிட்டாரு. அப்போ 26 அவர் எலெக்ஷன் நின்னாரு அப்படின்னா அவருடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது யார மேஜரா பாதிக்கும்? எனக்கு என்னமோ யாரையுமே பாதிக்காதுதாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இப்ப இதே திமுக கூட்டணி தான் கன்னியூ ஆக போகுது. திமுக கூட்டணியோட இப்ப இருக்கிற ஓட் ஷேர் குறைந்தால் திமுக ஆட்சி மீதான அதிருப்தி காரணமா தானே குறையும். அது வரத்தான் செய்யும். நீங்க யார் ஆட்சி அமைச்சாலும் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக 5-10% அதிருப்தி ஓட்டு வரத்தான் செய்யும். அது நீங்க மாற்றவே முடியாது. சாதாரண கிராமங்கள்ல கூட பக்கத்து வீட்டுக்காரன் திமுக கவுன்சிலரா இருப்பான், இல்ல அதிமுக கவுன்சிலரா இருப்பான். அவன் மாடி வீடு கட்டிடுவான். அப்ப இவன் என்ன நினைப்பான், என்னையா நம்ம இன்னும் ஒரு தளம் தான் கட்டியிருக்கான், அவன் 2 தளம் கட்டியிருக்கான்னு உடனே பொறாம வந்துடும். கண்ணார பாக்குற விஷயங்கள் தான். எனவே அது கண்டிப்பாக அந்த ஓட்டு குறையும். அந்த ஓட்டு யாருக்கு போகுதுங்கிறதான் கேள்வி. அதாவது திமுகவோட கோர் ஓட் பேங்க், திமுக கூட்டணியோட கோர் ஓட் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் சே 40%னா 10% குறையுதுன்னா அந்த 10% யாருக்கு போகுது? அந்த 10% வந்து விஜய் எய்ம் பண்றாரு. ஏன்னா அதிருப்தியோட தானே அவர் எய்ம் பண்ண முடியும். அதிமுகவுக்கு அதிருப்தி ஓட்டு கிடையாது. என்ன காரணம்னா அவங்க ஆட்சியில இல்ல. அப்ப அதிமுகவும் 2024க்கு பிறகு கால்குலேஷன் மாத்தலாம். இப்ப பிரிஞ்சு வெளியில இருக்கிறாங்க, அவங்களோட கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கலாம், இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தான் ஒற்றுமை தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கலாம். பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்து 24 தேர்தல் முடிவுக்கு பிறகு வரும். அப்ப அதிமுகவோட அதிருப்தி ஓட்டுன்னு அங்க ஒண்ணும் கிடையாது. அதை இவர் எந்த வகையிலையும் விஜயால அதை எடுக்க முடியாது. திமுக அதிருப்தி ஓட்டுக்கு அதிமுகவும் குறி வைக்கும், பிஜேபியும் குறி வைக்கும். இப்ப வந்து நம்மகிட்ட வந்து மல்டி பிளேயர் செட்டப்பா மாறிடுச்சு, 2 பிளேயர் செட்டப் இல்ல. அதனால வெற்றிடம் இல்லை இங்க. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு இயல்பாக கிடைக்க வேண்டிய அதிமுக அப்படி கிடைக்காட்டாலும் பாரதிய ஜனதா. அப்போ விஜய் என்ன ஓட்டு வாங்க முடியும்? அவரோட சொந்த ஓட்டு வாங்கலாம், அதாவது அவரோட ரசிகர்கள் ஓட்டு. அப்போ 10 லட்சம் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா ஒரு ரசிகர் வந்து குறைஞ்சபட்சம் 3 ஓட்டு 4 ஓட்டு அவரு கொண்டு வரணும் உள்ள. நம்மளோட போல் பூத் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, பூத் கமிட்டி 1200 ஓட்டு வந்து ஒரு பூத் வாக்குச்சாவடி, 20 வாக்காளர்களுக்கு ஒரு போல் பூத் ஏஜென்ட், வாக்குச்சாவடி முகவர். இந்த 20 ஓட்டை அவர் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். 20 பேரையும் வந்து தேர்தல் நேரத்துல, வாக்குப்பதிவு நேரத்துல போலிங் பூத்து கொண்டு வந்து சேர்க்கணும். இவ்வளவு பெரிய பணி, அதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்கு.
அப்போ ஒரு போலிங் பூத்துக்கு 60 பேர் வேணும். ஒரு போலிங் பூத்து 60 பேர் கொண்ட போலிங் பூத்து வாக்கு சாவடி முகவர்களை நியமித்து அந்த பூத் கமிட்டி போடுறத பெரும்பாடு. அதிமுகவே கஷ்டப்பட்டு இருக்கு. பிஜேபி இன்னும் பெரிய அளவுக்கு பண்ணி அவங்க செஞ்சதா சொல்றாங்களே தவிர களத்துல காட்டுறோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. அப்ப விஜய் வந்து அந்த ஒர்க்கை செய்யும் போது அந்த முகவர்களை அவரோட ரசிகர்கள்ட்ட இருந்து தான் எடுக்கணும். அப்ப ரசிகர்களோட கிராஸ் செக்ஷன் என்னன்னு பாருங்க. எல்லாருமே விஜய் ஆரம்பிக்கிற கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நிறைய அரசியல்வாதிகள் அவங்களோட அண்ணன் தம்பி இல்ல வந்து குழந்தைங்க பையன் பேரன் யாரையாவது வந்து இந்த ரசிகர் மன்றத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இந்த ரசிகர் மன்ற தம்பிகளை தான் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல கட்சி எதுவுமே கிடையாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அடைக்கல ராஜ் எம்பிங்க மறைந்து விட்டார், திருச்சி. அவர் எப்பவுமே ரஜினி ரசிகர் மன்ற தம்பிகளை தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரஜினியே வந்து அடைக்கல ராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அதை வந்து ஒரு 10 லட்சம் காப்பி அடிச்சு எல்லாருக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இந்த ரஜினி ரசிகர் மன்றம் நடத்துற கிரிக்கெட் போட்டி அப்புறம் வாலிபால் இதுக்கெல்லாம் அவர் ஸ்பான்சர் பண்ணுவாரு. இது எல்லாரும் இது செய்யறாங்க. அப்போ விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிற எல்லாரும் விஜயோட அரசியல் கட்சி ஆதரவாளர்கள்னு நான் எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன். பல கட்சி ஆதரவாளர்கள் அதுல இருப்பாங்க. 2024 தேர்தல்ல விஜய் அவங்களை பயன்படுத்த போறதே இல்ல, சும்மா தான் இருப்பாங்க. சும்மா எப்படி இருக்க முடியும்? பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் யூத் எப்படி சும்மா இருக்க முடியும்? மீண்டும் அவன் இதே பணியில இன்னொரு யாரோ ஒருத்தருக்கு பணியாற்ற போயிடுவான். அப்புறம் இவருக்கு திருப்பி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசா தான் ஆள் திரட்டணும். இப்படி பிராக்டிக்கலான சிக்கல்கள் நிறைய இருக்கு. பணம் கூட நான் பெரிய விஷயமா பார்க்கல. விஜயே கூட வந்து பணம் செலவழிக்கலாம், அவர்கிட்ட பணம் இருக்கும், பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரு, அதெல்லாம் நட்சத்திர அந்தஸ்து எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, அதெல்லாம் நான் சொல்லல. ஈவன் அவரோட ரசிகர்கள் ஒரு 10 லட்சம் பேர் ஆளுக்கு 10,000 ரூபாய் வந்து ரொம்ப எளிதா செலவு பண்ணுவாங்க, 10,000மோ 20,000மோ, அது ஒரு பாயிண்ட் இல்ல. பட் தேர்தல் என்பது மிகப்பெரிய கலைங்க, ஆழமான கலை. சொன்னாலும் தெரிவதில்லை மண்ணாடும் வித்தை. இது நாடோடி மன்னன் வசனம். நாடோடி மன்னனுக்கே அந்த கதின்னா விஜய்க்கு விஜயோட அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதே பார்த்தா உதயநிதிக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க 26 எலெக்ஷன்ல அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பேசப்படுது. அது யதார்த்தமான உண்மையா சார்? இருக்கலாம். ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தாற்போல் திமுகவின் முகமாக முன்னிறுத்தப்படுகிறார், நமக்கே நல்லா தெரியுது. 24 தேர்தலுக்கு பிறகு ஒரு துணை முதல்வர் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸ்டாலின் அவர்களின் வேலைப்பளுவை குறைக்கணுங்கிறது நோக்கமா இருக்கும். அப்ப 2026 களம் என்பது உதயநிதியை மையப்படுத்திய அமையும். அப்ப நேர உதயநிதிக்கு ஆப்போசிட்டா ப்ராபபிலி விஜய் நிறுத்தலாம். ஏன்னா விஜயகாந்த் இடம் வந்து வெற்றிடம் ஆயிடுச்சு. சின்ன வயசு விஜயகாந்த் விஜய். அதே மாதிரி உதயநிதி சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணம் குருவி படம், அதுவும் விஜய் தான். ஸோ விஜய் வந்து ஏதோ ஒரு இடத்துல இங்க வந்து லிங்க் ஆகுறாரு, அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. உதயநிதி சர்வ ஜாக்கிரதையா அதனாலதான் வந்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. யாருமே வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதை எதிர்த்து எந்த அரசியல்வாதியாவது தலைவராவது அவங்க அறிக்கை விட்டுருக்காங்களா? எல்லாருமே வரவேற்கிறாங்க. என்ன காரணம்னா எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, நரி வலை பக்கமா இட பக்கமானு, இருக்கட்டும் பாத்துக்கலாம், நாளைக்கு ஏதாவது தேவைன்னா நம்மளோட வரலாம், இப்பவுமே எதுக்கு போய் நம்ம பேட் பிளட் சிந்தணும் அப்படிங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வு தான். அப்ப விஜய் அவரோட கட்சியை வலுப்படுத்தி 234 தொகுதியிலும் தனியாக போட்டியிட்டு குறைந்தபட்சம் 35% வாக்குகளை திரட்டணும். அது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம்ங்கிறதாங்க என்னோட கருத்து. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.